Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 10th பிசிக்ஸ்ல இருக்கிற சாப்டர்ஸ்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும், என்ன மாதிரி கேட்கணும், எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு சாப்டரா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் சாப்டர்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதே மாதிரி எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதிகமா அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். ஸோ லைட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இங்க நான் கொடுத்துருக்கேன் ரே டயக்ராம்ஸ் ஃபார் மிரர் அண்ட் லென்சஸ், ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வர்ச்சுவல் இமேஜ் in concave mirror and convex lens and its applications. So இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ரே டயக்ராம்ஸ், அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க லைட் சாப்டர்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நிறையவே. ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. ஸோ இந்த ரூல்ஸ், அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தரவா தெரியணும். One, அதாவது ray parallel to the principal axis after reflection passes through the principal focus in case of concave mirror and அதே மாதிரியே for convex mirror. ஸோ இது தனித்தனியா தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் ரூல் 1 என்ன அப்ளை பண்றாங்க அண்ட் அதே மாதிரி ரூல் 2, ரூல் 3 இதெல்லாம் என்ன அப்ளை பண்றாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த 4 ரூல்ஸும் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்கேவ் மிரர். இந்த ரே டயக்ராம்ஸ் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கான்கேவ் மிரர்ல 6 ரே டயக்ராம்ஸ் இருக்கு. அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரர்ல அப்படின்னு நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் மிரர்ல நம்மளுக்கு 2 ரே டயக்ராம் தான் வருமே. இதுவும் மட்டும்தான் வரும். கண்டிப்பா இந்த 2 ரே டயக்ராம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல பிளேஸ் பண்றாங்க அண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும் போது கரஸ்பாண்டிங் இமேஜ் ஃபார்மேஷன் எந்த இடத்துல வருது நம்மளுக்கு. ஸோ இந்த பார்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சிம்பிளா வேணும்னா இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள்ல வச்சு மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. ஸோ ரே டயக்ராம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரே டயக்ராம்ஸை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல்ஸ் லைட் சாப்டர்லயும் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நான் என்ன கொடுத்துருந்தேன், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் பேஸ் பண்ணி வருது. அதாவது இங்க 2 கேஸ்லயுமே வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் நம்மளுக்கு வரும். அண்ட் இங்க கான்கேவ் மிரர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் நம்மளுக்கு இல்ல. அதை பேஸ் பண்ணி வர நியூமரிக்கல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நியூமரிக்கல்ஸ்னா எது சொன்னா வர்ச்சுவல் இமேஜஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கிறதுல அதை பேஸ் பண்ணியே அவங்க பர்டிகுலரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால அதுவுமே நல்லா தரவா பாத்துக்கோங்க. முக்கியமா ரூல்ஸ், ரே டயக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரே டயக்ராம்ஸ் தெரிஞ்சாவே, அதாவது நீங்க மனப்பாடம் செய்யாதீங்க, அந்த கான்செப்ட புரிஞ்சு படிங்க. ஸோ ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல பிளேஸ் ஆகுது, அதுக்கான கரஸ்பாண்டிங் இமேஜ் ஃபார்மேஷன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி எந்தெந்த கேஸ்ல என்னென்ன ரூல்ஸ் அப்ளை பண்றாங்க. நம்ம 4 ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த 4 ரூல்ஸ்ல எந்தெந்த ரூல்ஸ் அப்ளை பண்றாங்க ஒரு கேஸ்லயுமே அப்படின்றதுமே தெளிவா படிச்சுக்கோங்க. அண்ட் இங்க நியூமரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு இந்த இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்ல நிறைய சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க இருக்கு, இதெல்லாம் MCQல வரலாம். ஸோ அந்த மாதிரி இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு இருக்கும்ல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாதீங்க. பிசிக்ஸ்லயும் சரி, நம்மளுக்கு கெமிஸ்ட்ரிலயும் சரி. உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில எல்லாம் இந்த ஆக்டிவிட்டிஸ், அது நம்ம கெமிஸ்ட்ரி டாபிக் பார்க்கும் போது கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே பிசிக்ஸ் பத்தி தான். ஸோ இப்போ சைன் கன்வென்ஷன்ஸ் அடுத்தது. இந்த சைன் கன்வென்ஷன்ஸ் ரே டயக்ராம்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்போ நம்ம அந்த சைன் கன்வென்ஷன்ஸ் எப்போ U பாசிட்டிவா இருக்கும், ஸோ எப்போ V பாசிட்டிவா இருக்கும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா U அப்படின்றது என்னது, அது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி V அப்படின்றது இமேஜ் டிஸ்டன்ஸ்.
ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னா என்னது, எப்போ யூ வந்து எப்பவுமே பார்த்தோம்னா இட் வில் பி ஆல்வேஸ் நெகட்டிவ். u will be always negative. and image distance வந்து எப்போ வந்து நெகட்டிவா இருக்கும், எப்போ வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றத பார்த்து எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ சைன் கன்வென்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா சைன் கன்வென்ஷன்ஸ் பத்தி நம்ம கிளியரா வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த பார்த்து தான் சைன் கன்வென்ஷன்ஸ் ஃபுல்லா. நெக்ஸ்ட் வந்து மிரர் ஃபார்முலா. ஸோ நம்ம சம்ஸ்ல யூஸ் பண்ற ஃபார்முலா இதுதான் மிரர் ஃபார்முலா. ஸோ எம் அப்படின்றது வந்து எனது மேக்னிஃபிகேஷனை வந்து டினோட் பண்ணுது. ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வந்து யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் இங்க வந்து இருக்குல்ல ஹெச் டேஷ் பை ஹெச்சும் யூஸ் பண்ணுவோம், மைனஸ் வி பை யூவும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் இந்த சம்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சம்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு எப்படி தருவாங்கன்னா சப்டிவிஷன்ஸ். இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா சப்டிவிஷனா பிரிச்சு தருவாங்க. 1 மார்க் இல்ல 2 மார்க் கொஸ்டினா வந்து வரலாம் கேஸ் ஸ்டடியில. அப்படி இல்லாட்டினா ஒரு 2 மார்க் கொஸ்டினா கூட வந்து கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின் வர்றதுக்கோ இல்ல கேஸ் ஸ்டடியில ஃபுல்லுமே 4 மார்க்குக்கோ வர்றதுக்கோ சான்சஸ் இல்லை. எது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இல்ல. பட் ஆனா அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நியூமெரிக்கல்ஸ் வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் அகெயின் அது வந்து இண்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் லென்சஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ அதே தான் நம்ம மிரருக்கு என்ன பார்த்தோமோ சைன் கன்வென்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் ரே டயக்ராம்ஸ் வந்து எல்லா ரே டயக்ராம்ஸும் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் போத் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து அதே மாதிரி. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த டேபிள் வந்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேபிள் வச்சு நீங்க எழுதிடலாம். ஸோ வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ்னு வருது பாத்தீங்களா. ஸோ இந்த பார்ட் இது வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி சம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது அதுல வந்து 4 ரூல் பார்த்தோம்ல, இதுல வந்து 3 ரூல்ஸ் வரும். அந்த ரூல்ஸ் வச்சுதான் ரே டயக்ராம்ஸ் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரே டயக்ராம்ஸும் வந்து அந்த ரூல்ஸுமே வந்து அகெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைன் கன்வென்ஷன்ஸ் அதுல இருக்கிற சைன் கன்வென்ஷன்ஸே தான், அதாவது மிரருக்கு படிச்சோம்ல அதே சைன் கன்வென்ஷன்ஸ் தான் வந்து இங்கேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து லென்ஸ் ஃபார்முலா. திஸ் இஸ் லென்ஸ் ஃபார்முலா. அதே மாதிரியே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னிஃபிகேஷன். அதுல வந்து மைனஸ் வி பை யூ வரும். இங்க வந்து மேக்னிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து வெறும் வி பை யூ தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் அங்கேயும் ஹெச் டேஷ் பை ஹெச், இங்கே ஹெச் டேஷ் பை ஹெச் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதே மாதிரி நான் சொன்னது எக்ஸாம்பிள் சம்ஸ் ரிலேட்டட் டு லென்சஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் பவர் ஆஃப் லென்ஸ் ஃபார்முலாவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் வந்து என்னது டயோப்டர். ஸோ பவரோட ஃபார்முலா 1/f. ஸோ இதுதான் வந்து லைட் சாப்டர்ல நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கறது. மெயினா வந்து நியூமெரிக்கல்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, லைட்டும் எலக்ட்ரிசிட்டியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னா நியூமெரிக்கல்ஸை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தான் பிசிக்ஸ்ல வந்து வரும். ஸோ நம்மளுக்கு 4 செட் பேப்பர் வந்து இருக்கு. ஸோ நான் சொல்றதே வந்து அதே மாதிரியே வரும் அப்படின்றது நம்மளால டிசைட் பண்ண முடியாது. பட் ஆனா கண்டிப்பா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத வந்து சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா நியூமெரிக்கல்ஸ், மிரர் அண்ட் லென்ஸ், ரே டயக்ராம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி வர நியூமெரிக்கல் சைன் கன்வென்ஷன்ஸ் முக்கியமா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த தியரி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் போது ரொம்பவே வந்து தியரி வந்து நம்மளுக்கு இதுல தியரி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரே டயக்ராம்ஸ் தான் வந்து அவங்க திருப்பியுமே வந்து கேட்பாங்க. இல்லாட்டினா வந்து 2 மார்க் கொஸ்டினா வரணும் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல இருந்து வரலாம், இல்லாட்டினா பவர் ஆஃப் லென்ஸ் வந்து வரலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ஐ கலர்ஃபுல் வேர்ல்டு வந்து பார்க்கலாம். ஹியூமன் ஐ கலர்ஃபுல் வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்க இதுல வந்து நம்ம இந்த ஐயோட பார்ட்ஸ்
இந்த ஐயோட பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்ல வந்து கேட்பாங்க. எதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது. அண்ட் அடுத்தது வந்து மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, பிரெஸ்பயோபியா. ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வித் டயக்ராம்ஸோட வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த விஷன் அண்ட் தேர் கரெக்ஷன்ஸ். டயக்ராமும் கூட சேர்ந்து முக்கியம். அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கேட்கலாம். இப்போ வெறும் மயோபியா பத்தி கேட்கறாங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஹேவ் டு டிரா தி டயக்ராம் ஃபார் திஸ். ஸோ டயக்ராம் இல்லாம வெறும் கண்டென்ட் மட்டும், தியரி பார்ட் மட்டும் எழுதாதீங்க. மார்க் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப கம்மி. இப்போ 3 மார்க் ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னா 2 மார்க்கா இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஹேவ் டு டிரா த டயக்ராம். ஹைப்பர் மெட்ரோபியாக்கும் அதே தான், மயோபியாக்கும் வந்து நீங்க அதுதான் வந்து டயக்ராம், அந்த 2 டயக்ராமும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஹியூமன் ஐயும் வந்து வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹியூமன் ஐல வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஸோ ஹியூமன் ஐல மெயினா டிஃபெக்ட்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் வேற என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெயின்போ ஃபார்மேஷன். ஸோ ரெயின்போ ஃபார்மேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி வந்து இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த டயக்ராம இதை வந்து எம்சிக்யூல கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ்ல 4 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் பிளேஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இதுல எந்த பொசிஷன் ஆஃப் தி பிரிசம்ல வந்து நம்ம ஒயிட் லைட் பாஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒயிட் லைட்டே வந்து அவுட்புட்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. எம்சிக்யூல வந்து இந்த டயக்ராம் வச்சு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து ரெயின்போ ஃபார்மேஷன். அது வந்து பிரிசம் யூஸ் பண்ணி, ஸோ இது வந்து ரெயின்போ ஃபார்மேஷன். ஸோ இதுவுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெயின்போ ஃபார்மேஷனுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் வாட் இஸ் அட்மாஸ்பெரிக் ரீஃப்ராக்ஷன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ல ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். 2 மார்க்னா வெறும் 2 மார்க் கொஸ்டின்ல தான் வரணும்னு கிடையாது. ஈவன் இந்த 5 மார்க் கொஸ்டின் ஒரு சப்டிவிஷனா கூட வந்து அவங்க கேட்கலாம். இல்லைன்னா ஒரு 1 மார்க் வந்து கேட்கலாம். ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், டிம்பல் எஃபெக்ட்லாம் நீங்க 9th படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வை த கலர் ஆஃப் த ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ அப்படின்றது வந்து கேட்பாங்க. ஸோ இதுவுமே இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது 5 மார்க் கொஸ்டினா வரும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இட் வில் பி கம்மிங் இன் 1 மார்க் இல்லைன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல அப்படிதான் வந்து வரும். 1 மார்க்கே கிடையாதே அப்படின்னு கேட்காதீங்க. தியரியில 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னு நான் மீன் பண்றது வந்து இப்போ உங்களுக்கு சப்டிவிஷன்ஸா பிரிச்சு கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய எக்ஸாம்ஸ் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து சப்டிவிஷனா பிரிச்சு எப்படி கேட்பாங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டினா ஃபுல் 5 மார்க்கே கேட்க மாட்டாங்க. ஒரு சப்டிவிஷனா வரும். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ ஹியூமன் ஐ சாப்டர்ல வந்து அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். மெயினா வந்து ஹியூமன் ஐ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பார்ட்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா வித் டயக்ராமோட, அண்ட் பிரெஸ்பயோபியானா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரெயின்போ ஃபார்மேஷன், அப்புறம் அந்த லென்ஸ், அந்த பிரிசம் ஓட பிளேஸ்மெண்ட், அந்த பொசிஷன்ஸ் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இன் 1 மார்க் 2 மார்க்ல தான் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஹியூமன் ஐல. ஸோ ஏன்னா சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் வேற இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான வெயிட்டேஜ் தான் ஹியூமன் ஐ. ஸோ அதனால நம்மளுக்கு கம்மியான மார்க்ஸ் தான் வந்து வரும் இந்த சாப்டர்ல இருந்து. எதுல? ஹியூமன் ஐல இருந்து. இப்போ நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் வந்து பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னது, அந்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸ் அண்ட் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வேணும், எலக்ட்ரிசிட்டி சாப்டரோட ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு லிஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்க. நான் அதுவுமே வந்து அப்லோட் பண்றேன் நான் உங்களுக்கு. ஸோ பொட்டென்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றதுல வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸோட ஃபார்முலா W/Q. ஸோ இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க இந்த சாப்டர்ல இருந்து அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹோம்ஸ் லா தான் வந்து இந்த சாப்டர்லயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன், அதை பேஸ் பண்ணி சம்ஸ். ஹோம்ஸ் லா பேஸ் பண்ணியும் வந்து சம்ஸ் வரும். ஏன்னா ஹோம்ஸ் லா வந்து நம்ம ரெசிஸ்டர் இன் சீரீஸ் பேரலல்லையுமே வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க சில சம்ஸ்ல. ஸோ ஹோம்ஸ் லா வந்து கண்டிப்பா ஒன்னு தியரி
இல்லாட்டினா வந்து சம்ஸ் நியூமெரிக்கல்ஸ்ல வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோம்ஸ்ல அந்த டெஃபினிஷனோட வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த டெஃபினிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து எழுதலாம். The potential difference V across the ends of a given metallic wire in electrical circuit is directly proportional to the current flowing through it, provided its temperature remains the same. This is called Ohm's law. And அதோட ஈக்குவேஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்களா, அது வந்து நம்ம எழுதணும். அண்ட் அதே மாதிரி R is equal to V by I. ஸோ இந்த பார்ட் வந்து எழுதணும். அதில் I is equal to V by R. அதாவது அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே மாற்றி மாற்றி வந்து நம்ம எழுதுறோம். ஸோ V is equal to I into Rன்னு வந்து இருக்கு. இப்போ வந்து I equal to அப்படின்னா V by Rன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இல்லாட்டினா R is equal to அப்படின்னு எழுதுறோம்னா V by Iன்னு வந்து நம்ம எழுதணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி மாற்றி அவங்க கரண்ட் கேட்டாங்கன்னா V by R போட்டு எழுதணும், ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா V by Iன்னு போடணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா I into Rன்னு போட்டு கண்டுபிடிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் the factors on which the resistance of a conductor depends. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஓம்ஸ் லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் parallel காம்பினேஷன். அண்ட் தேர்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மூணுமே வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. உங்களுக்கு லாங் ஆன்சர் கொஸ்டினா வரணும் 5 மார்க்லன்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் தான் முக்காவாசி கேட்பாங்க. அதை வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப், அதாவது நீங்க திருப்பியும் நான் சொல்றேன், கான்சென்ட்ரேட் ஆன் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறமா வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா இந்த பேக் எக்ஸசைஸ். அண்ட் இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போதாது. நீங்க நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும், நிறைய PYQs வந்து சால்வ் பண்ணணும். PYQs சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த டாபிக் எல்லாம் நீங்க கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதிகமா. அண்ட் இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது இண்டெக்ஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், பேக் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஐடியா நல்லா கிளியரா வந்து புரிஞ்சிடும். அதை வச்சு நீங்க PYQ சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். R is equal to rho into L by A. ஸோ ரோ அப்படின்றது வந்து என்னது, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இது வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓம் மீட்டர் வந்து SI யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டேபிள் வந்து மனப்பாடம் செய்யணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை வந்து இந்த டேபிள் மனப்பாடம் எல்லாம் செய்ய வேண்டாம், இங்கேயே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, நீட் நாட் மெமரைஸ் தீஸ் வேல்யூஸ் அப்படின்ட்டு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது கண்டிப்பா வந்து நீங்க வந்து படிச்சுக்கணும். இது ரெசிஸ்டர் இன் சீரீஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்றாங்க, சீரீஸ்ல வரும்போது நம்மளுக்கு எப்படி வரும் டயக்ராம், அண்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல்னு வரும்போது வந்து டயக்ராம் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ரொம்ப தெளிவா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி வரும், எப்படிதான் வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ இது வந்து R1 எடுத்துப்போம், திஸ் இஸ் R2 அண்ட் திஸ் இஸ் R3. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பேட்டரி அண்ட் கீ வந்து பிளக் பண்ணிருப்பாங்க. இதே வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் காம்பினேஷன் அப்படின்னும் போது ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரலல் காம்பினேஷன்ல நம்மளுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிவிஷன்ஸ் வந்து வரும் பேரலல் காம்பினேஷன்ல, அதுதான் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டிவிஷன்ஸ் வந்து வரும் பேரலல் காம்பினேஷன்ல, ஒரே இதுல வந்து வராது. கரண்ட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகும்.
ஸோ இங்க வந்து வேற கரண்ட் ஃப்ளோ ஆகும், இங்க வேற கரண்ட் ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டர் R1ல, R2ல அண்ட் R3. இதுதான் வந்து பேரலல் காம்பினேஷன். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பாயிண்ட் வந்து நமக்கு டிவைட் ஆகுது பாருங்க, 1, 2 அண்ட் 3. ஸோ இந்த மாதிரி டிவிஷன் இருந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் வந்து ஒரே இதுல தான் பாஸ் ஆகும், இங்கேயும் ஒரே இதுல தான் வரும். இங்க கரண்ட் வந்து சேமா இருக்கும், சீரீஸ்ல. பேரலல்ல வந்து கரண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் நியூமரிக்கல்ஸ் எதுலன்னா ஓம்ஸ் லால இருந்து, ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல்ல இருந்து, அதுக்கப்புறமா வந்து ஹீட்டிங் எஃபெக்ட், எலக்ட்ரிக்கல் பவர்ஸ், இதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் வந்து நியூமரிக்கல்ஸ் நிறைய வாட்டி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ நிறைய ரெப்பிட்டேஷன் வந்து இந்த டாபிக்ல இருந்து தான் வந்து வந்திருக்கு எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும். எலக்ட்ரிக்கல் பவர் சொன்னது வந்து இதுதான். எலக்ட்ரிக்கல் பவர் டாபிக்ல தெரியல, இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி வந்து வரும். அண்ட் இங்க வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல வந்து பல்ப் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ பல்போட அந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன ஃபிலமெண்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதுல வந்து அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையா வந்து இருக்கும், அதனால டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க டங்ஸ்டன் மெல்டிங் பாயிண்ட் 3380 டிகிரி செல்சியஸ். ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க், இதெல்லாம் வந்து 1 மார்க்கா வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபியூஸ் பத்தி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபியூஸ் பத்தியும் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக்ஸ்ல வந்து முக்கால்வாசி கான்சென்ட்ரேஷன் அதிகமா கொடுங்க. நான் வந்து இதை மட்டும் படிங்கன்னு சொல்லவே இல்லை, கான்சென்ட்ரேஷன் இதுல வந்து அதிகமா வந்து கொடுங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, சில பேருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சில பேருக்கு நெக்ஸ்ட் வீக்ல வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 3 லெசன் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த 3 லெசன் தான் வந்து பிசிக்ஸ்ல இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி என்னென்ன டாபிக்ல வந்து வீடியோஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றதும் வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அந்த சாப்டர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் எந்த வீடியோல போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ இப்போ நடக்க போற எக்ஸாம்ஸ்க்கான லெசன்ஸ்ல இருந்து மட்டுமே வந்து கொடுத்துருக்கேன். சில பேருக்கு மட்டும்தான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தான் இருக்கும். சில பேர் எலக்ட்ரிசிட்டியும் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனாலதான் எலக்ட்ரிசிட்டி சாப்டரை இன்க்ளூட் பண்ணி நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல் எல்லா பிசிக்ஸ்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் பார்த்துட்டு அது நம்ம வந்து கொஸ்டின்ஸும் வந்து நம்ம நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.